போர்ல தான் நாங்க ஜெயிச்சாலும் நாங்க தான் ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா நேத்து மேட்ச்லயும் தோத்ததுக்கு அப்புறம் கோப்பையை தூக்கிட்டு ஓடிட்டீங்களேயா. உங்கெல்லாம் என்னதாயா சொல்றது. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்ச்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. நேத்து நம்ம இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தின வரைக்கும் தானே நம்ம பார்த்திருப்போம். ஆனா அதுக்கப்புறம் தாங்க தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்து வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் பிளேயர்ஸ் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு வேமா வரவே இல்லைங்க. சும்மா 1 மணி நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்து அழுதுருப்பாங்க போல. ஐயோ மேட்ச்ல தோத்து போயிட்டோமே, எப்படி வெளியே போய் தலை காட்டுறது, நம்ம வேற இந்தியா ஓவரா சீண்டி போயிட்டோமே அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க போல. 1 மணி நேரம் கழிச்சு தாங்க வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வெளியே வந்தாங்க. அவங்க வெளியே வந்தவொடனே நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா? இந்தியன் ஃபேன்ஸ் இருந்துகிட்டு பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுக்கப்புறமாவது நம்ம இந்தியா கோப்பையை வாங்குவாங்கன்னு பார்த்தா, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? இதோ பாருங்க, நாங்க மோஷின் அக்விட்டல இருந்தா கோப்பையை வாங்க முடியாது. வேற யாராவது நியூட்ரல் பர்சன் இருந்தா அவங்க வந்து எங்களுக்கு கோப்பையை கொடுங்க, நாங்க தாராளமா வாங்கிக்கிறோம். இவங்க கிட்ட இருந்தா நாங்க கோப்பையை வாங்கவே முடியாது அப்படின்னு இந்த மாதிரி பாகிஸ்தான் மினிஸ்டர் அசிங்கப்படுத்தி விட்டோம். ஆனா அதுக்கப்புறம் மோஷின் நக்வி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, கோப்பையை கொடுத்தா நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டுட்டு போனது மட்டும் இல்லாம கோப்பையும் தூக்கிட்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் பண்ணதுதான் தரமான சம்பவங்க. கோப்பையை நாங்க வாங்கலைன்னா என்ன, நாங்க எப்படி கோப்பை வாங்கின மாதிரியே செலிப்ரேட் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ரோஹித் சர்மா வந்து கோப்பை வாங்கும்போது செலிப்ரேட் பண்ணார் பாத்தீங்களா? அதே மாதிரி நடந்து வந்து கையில கோப்பையே இல்லாம நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இமேஜினரியா செலிப்ரேட் பண்ணாங்க. இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்ப இத வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரியான பாடத்தை நீங்க பாகிஸ்தானுக்கு வந்து போட்டுட்டீங்க. எங்களுக்கு கோப்பையெல்லாம் முக்கியம் இல்ல. உங்கள வீழ்த்தினோம் பார்த்தீங்களா? அதுல தான் எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லி, இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வெற்றி அடைஞ்சிருக்கீங்களே, உங்கள பாராட்டியே ஆகணும் அப்படின்னு இந்த மாரி பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன பாகிஸ்தான் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் கூட விளையாடுற மேட்ச பாய்காட் பண்ணணும், பாய்காட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேசாம நம்ம வந்து இந்தியா கூட விளையாடுற மேட்ச பாய்காட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்ப இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோமே அப்படின்னு தாங்க பாகிஸ்தான் புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட ஒரு தடவை 2 தடவை இல்ல, 3 தடவை வந்து தோத்துட்டாங்க. இப்படிலாம் வந்து பாகிஸ்தான் தோக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேவையில்லாத பிரஷர போட்டு ஒரு மேட்சா பார்க்காம இந்தியானாலே ஒரு எதிரியா வந்து பார்க்குறாங்க. அந்த மாரி பிரஷர் போடுறனால தான் தேவையில்லாம தோத்து போறாங்க. இப்ப அவங்க மேட்சா மட்டும் பார்த்து மேட்ச்ல விளையாட மட்டும் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்க. ஆனா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் என்ன பண்றாங்க? சும்மா துப்பாக்கி செலிப்ரேஷன் பண்றது, அப்படியே ஃப்ளைட் செலிப்ரேஷன் பண்றேன்னு சொல்லி இது மாரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு எல்லா திறமையுமே இருக்கு. அதனால ஒரு போட்டியா பார்த்து வந்து விளையாண்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்கனால ஜெயிக்க முடியும். அத விட்டுட்டு இந்தியா கூட விளையாடும் போதெல்லாம் இப்படி தேவையில்லாம பிரஷர போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, என்னைக்குமே பாகிஸ்தானால இந்தியாவ வீழ்த்தவே முடியாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.